அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழக மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் அதன் தூய்மையான வடிவில் பல்வேறு தௌஹீத் இயக்கங்களால் போதனை செய்யப்பட்டு கொண்டு அந்த பிரச்சாரத்தின் வழியாக ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றுகிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் பெரும்பான்மை முஸ்லிம் சமுதாய மக்கள் இன்னும் அடிப்படை கொள்கையை நோக்கி பயணிக்காமல் அவர்கள் முன்னோர்கள் எந்த வழியில் வாழ்ந்து வந்தார்களோ அதே வழியில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டு செயல்படுகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்கே ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அடிப்படையை அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமும் கடமையும் இருக்கின்றது. அந்த கடமையை எப்பொழுது தவற விடுகிறோமோ நாம் அடிப்படையிலிருந்து விலகி விடுவோம். திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு அடிப்படையை போதனை செய்கிறார்கள். அது என்ன அடிப்படை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரான் 3வது அத்தியாயம் 85வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது, அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை ஒருவர் விரும்பினார் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த நம்பிக்கையின் அடிப்படை தான் இஸ்லாம். அந்த இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை வேற ஒருவர் விரும்பினால் அது இறைவன் ஏற்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு அமல்களும் இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையில் இருக்கிறதா, இஸ்லாம் காட்டித்தராத அடிப்படையில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு செயல்படுத்துவது நம் மீது உள்ள கடமை. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் கூறப்பட்டால் அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ எந்த அளவுக்கு முஸ்லிம்களை, ஈமான் கொண்டவர்களை இறைவன் உயர்வான நிலையில் வைத்திருக்கிறான். ஒரு செய்தி நம்மிடத்தில் சொல்லப்பட்டால் அந்த செய்தியை கேட்டுவிட்ட நாம் செவிடர்களை போன்றும் குருடர்களை போன்றும் விழமாட்டோம் என்று சொல்லுகிறான். அதிலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனத்தையே சொல்லப்பட்டால் கூட இது அல்லாஹ்தான் சொல்லி இருக்கிறானா என்று அவர்கள் சிந்தனை செய்வார்கள், ஆய்வு செய்வார்கள், அறிந்து செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்களை இஸ்லாம் காட்டித்தராத அடிப்படையில் செயல்படுத்துகிறோம். இஸ்லாம் காட்டித்தராத அடிப்படைகளை வாழ்வியலாக ஏற்று நடைமுறைப்படுத்துகிறோம். அதனால் ஏற்படுகிற விளைவுகள் இந்த உலகத்திலும் இருக்கிறது, மறு உலகத்திலும் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு, முஸ்லிம்கள் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை கொண்ட பிறகு ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் உள்ள கடமை என்ன அப்படின்னு கேட்டால், தொழுகை. முதல்ல தொழுகையை 5 நேரம் பேணி தொழ வேண்டும். நிறைய பாருங்கள், ஏராளமான பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அனைத்து பள்ளிவாசல்களும் எதற்காக கட்டப்படுகிறது?
இறைவனை தொழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசல்களில் இறைவனை தொழுவதற்கு மக்கள் அலைமோதுகிறதா அப்படின்னா அலைமோதலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரிய மஹல்லாக்களாக பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வசிக்குகிற பகுதிகளில் ஒரு 5000 தலைக்கட்டு இருக்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசலில் 100 பேர் தொழுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் 4900 பேர் அந்த பள்ளிவாசலின் பக்கமே வருவதில்லை. இப்போ பள்ளிவாசலின் பக்கமே வராமல் இருக்கிற இந்த சமுதாய மக்களை வைத்து எப்படி சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும், இறை ஆலயங்களை பாதுகாக்க முடியும்? வெறுமனே உணர்வுகள் மட்டும் இருந்தால் வெற்றி பெற முடியாது. உணர்வுகள் எப்பொழுது செயலாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய இம்மை வெற்றியும் மறுமை வெற்றியும் இருக்கிறது. நான் முஸ்லீம் என்கிற உணர்வும், முஸ்லீம்களுக்கான பள்ளிவாசல்கள் எங்களுடைய முஸ்லீம்களுக்கான சொத்துக்கள் என்ற உணர்வும் வெறுமனே இருந்தால் போதுமா? உணர்வு செயலாக மாற வேண்டும். செயலாக மாறாத எந்த நிகழ்வுகளும் அமுலுக்கு வரவே வராது, மக்களிடத்தில் பயன்பாட்டுக்கு வரவே வராது. அப்போ நம்ம நம்பிக்கை கொண்ட பிறகு முதலில் நம் மீது விதிக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னா தொழுகை. அந்த தொழுகையை முதலில் 5 நேரம் பேணி தொழ வேண்டும். தொழுகையை தொழாமல் இருந்தால் பள்ளிவாசலுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? நாம் பகுதியில் இருக்கிற ஜமாத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? ஒரு ஜமாத் என்பது ஒரு திருமணத்தை முடித்து வைப்பதற்கும் அல்லது இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்வதற்கும் என்பதற்காக மட்டுமே ஒரு ஜமாத் உருவாக்கப்படுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்களா? இதெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிற ஒரு மக்களாக இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் வெறுமனே உணர்வுகளை வெளிப்படுத்துவதும், உணர்வுகளினால் பெரும் வெற்றியை அடைந்துவிட முடியும் என்கிற அடிப்படையே கிடையாது. உணர்வுகள் எப்பொழுது செயலாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நாம் முழுமையான வெற்றி அடைய முடியும். அப்போ அதற்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அதன் அடிப்படையை அறிந்து கொண்டு பின்பற்றுகிற மக்களாக இருக்கணும். அறிந்து கொள்ளாமல் நாம் நம்முடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்தினால் மார்க்கமல்லாத பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் நம்ம மார்க்கத்தை விட்டு வேறு வேறு வழிகளில் நம்மை நடத்தி சென்று வழிகெடுத்து விடும். அது அல்லாஹ்வால் ஏற்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ இறைவன் ஏற்காத ஒரு காரியத்தை உலகத்தில் நாம் செஞ்சோம்னு சொன்னால் அது நமக்கு மறுமையில் என்ன பலனை அளிக்கும்? அது மறுமையில் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்குமா? அப்போ நம்ம வாழும் பொழுது ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காரியங்களும் இஸ்லாம் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை அறிந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.